அண்டார்டிக் தீபகற்பம் எந்த கண்டத்தை நோக்கி அமைந்துள்ளது? ஏ. ஐரோப்பா, யூரோப். பி. தென் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா. சி. ஆப்பிரிக்கா, ஆப்பிரிக்கா. டி. ஆசியா, ஏசியா. சரியான பதில் பி. தென் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா. 4. அண்டார்டிக் தீபகற்பம் அண்டார்டிகாவின் வடக்கு பகுதியில் அமைந்து தென் அமெரிக்க கண்டத்தின் தெற்கு முனையை நோக்கி நீண்டுள்ளது. இது மற்ற கண்டங்களை விட தென் அமெரிக்காவிற்கு மிக அருகில் உள்ளது. ஏ. ஐரோப்பா வட அரைக்கோளத்தில் உள்ளது. நகரும் பனியின் ஒரு பெரிய பகுதி என்ன? ஏ. வெள்ளச் சமவெளி, ஃப்ளட் பிளேன். பி. வண்டல் விசிறி, அல்யூவியல் ஃபேன். சி. பனியாறு, கிளேசியா. டி. காயல், லகூன். சரியான பதில் சி. பனியாறு, கிளேசியா. 6. சரியான விடை சி. சோகஸ்மேலி பனியாறு என்பது ஈர்ப்பு விசையினால் நிலப்பரப்பில் மிக மெதுவாக நகரும் ஒரு மிகப்பெரிய பனிப்பரப்பு ஆகும். இவை பனி அடுக்குகள் ஒன்றன் மேல் ஒன்றாகச் சேர்ந்து அழுத்தப்படுவதால் உருவாகின்றன. காங்கோ நதியின் தோராயமான நீளம் என்ன? ஏ. 4700 கிலோமீட்டர். பி. 3700 கிலோமீட்டர். சி. 5700 கிலோமீட்டர். டி. 6700 கிலோமீட்டர். சரியான பதில் ஏ. 4700 கிலோமீட்டர். 8. சரியான விடை ஏ. சோகஸ்மேலி காங்கோ நதி ஆப்பிரிக்காவின் இரண்டாவது நீளமான நதியாகும். இதன் தோராயமான நீளம் 4700 கிலோமீட்டர் ஆகும். இது உலகின் ஆழமான நதியாகவும் நிலநடுக்கோட்டை 2 முறை கடக்கும் நதியாகவும் சிறப்பு பெற்றது. சபர்மதி ஆறு எந்த நீர்நிலையுடன் சங்கமிக்கிறது? ஏ. வங்காள விரிகுடா, பே ஆஃப் பெங்கால். பி. இந்திய பெருங்கடல், இந்தியன் ஓஷன். சி. அரபிக்கடல், அரேபியன் சி. டி. அந்தமான் கடல், அந்தமான் சி. சரியான பதில் சி. அரபிக்கடல், அரேபியன் சி. சரியான விடை சி. சோகஸ்மேலி சபர்மதி ஆறு ராஜஸ்தானின் ஆரவல்லி மலைத்தொடரில் உற்பத்தியாகி குஜராத் வழியாக பாய்ந்து அரபிக்கடலின் காம்பே வளைகுடாவில் கலக்கிறது. இது இந்தியாவின் மேற்கு நோக்கி பாயும் முக்கிய ஆறுகளில் ஒன்றாகும். ஏலக்காய் மலைகள் வடமேற்கில் எந்த மலைகளை சந்திக்கின்றன? ஏ. வருசநாடு மலைகள், வருஸ்நாடு ஹில்ஸ். பி. ஆனைமலை, அனாயம்லாய் ஹில்ஸ். சி. ஆண்டிப்பட்டி மலைகள், அண்டிப்பட்டி ஹில்ஸ். டி. பழனி மலைகள், பலானி ஹில்ஸ். சரியான பதில் பி. ஆனைமலை, அனாயம்லாய் ஹில்ஸ். 3. ஏலக்காய் மலைகள், ஏலமலை, மேற்கு தொடர்ச்சி மலையின் தெற்கு பகுதியில் அமைந்துள்ளன. இவை வடமேற்கில் ஆனைமலையுடன் இணைகின்றன. இம்மலைகள் வடகிழக்கில் பழனி மலைகளுடனும் தென்கிழக்கில் வருசநாடு மற்றும் ஆண்டிப்பட்டி மலைகளுடனும் இணைகின்றன. பின்வருவனவற்றுள் எது பொறிமுறை படிவு பாறைக்கு ஒரு எடுத்துக்காட்டாகும்? ஏ. பளிங்குக்கல், மார்பிள். பி. மணற்கல், சாண்ட்ஸ்டோன். சி. பசால்ட், பாசால்ட். டி. கிரானைட், கிரானைட். சரியான பதில் பி. மணற்கல், சாண்ட்ஸ்டோன். 9. சரியான விடை பி. சோகஸ்மேலி பாறைகள் சிதைவடைந்து உருவான மணல் துகள்கள் நீண்ட காலத்திற்கு அழுத்தப்படுவதால் மணற்கல் உருவாகிறது. இது ஒரு பொறிமுறை படிவு பாறையாகும். புவித்தட்டுகளை நகர்த்தும் மற்றும் பாயும் மென்மூடியின் பகுதி எது? ஏ. கருவம், கோள். பி. பாறைக்கோளம், லித்தோஸ்பேர். சி. மேலோடு, கிரஸ்ட். டி. அஸ்தெனோஸ்பியர், அஸ்தெனோஸ்பேர். சரியான பதில் டி. அஸ்தெனோஸ்பியர், அஸ்தெனோஸ்பேர். சரியான விடை அஸ்தெனோஸ்பியர் என்பது மென்மூடியின் மேல் பகுதியில் உள்ள ஒரு பகுதி. இது வெப்பச்சலன நீரோட்டங்கள் மூலம் பாயும் தன்மையை கொண்டுள்ளது. இந்த இயக்கமே புவித்தட்டுகளை நகர்த்தும் உந்து சக்தியாகச் செயல்படுகிறது. புவியியல் அல்லாத காரணியாக பட்டியலிடப்பட்டுள்ளது எது? ஏ. நீதித்துறை, ஜுடிஷியல் செக்டர். பி. தொலைக்காட்சி ஒளிபரப்புகள், டிவி டெலிகாஸ்ட்ஸ். சி. மூலதனம், கேபிட்டல். டி. மூலப்பொருட்கள், ரா மெட்டீரியல்ஸ். சரியான பதில் பி. தொலைக்காட்சி ஒளிபரப்புகள், டிவி டெலிகாஸ்ட்ஸ். சரியான விடை பி. சோகஸ்மேலி தொலைக்காட்சி ஒளிபரப்புகள் என்பது ஒரு தகவல் தொடர்பு சேவையாகும். இது தொழிற்சாலை அமைவிடத்தை தீர்மானிக்கும் புவியியல் காரணி அல்ல. புவியியல் காரணிகள் என்பது நிலம், நீர் மற்றும் இயற்கை வளங்கள் சார்ந்தவை. இந்த மொழிகளில் எது திராவிட மொழியாக பட்டியலிடப்பட்டுள்ளது? ஏ. இந்தி, ஹிந்தி.
பி பெங்காலி பங்காலி, சி தமிழ் தமிழ், டி சமஸ்கிருதம் சன்ஸ்கிருத். சரியான பதில் சி தமிழ் தமிழ். சரியான விடை சி, ஏனெனில் தமிழ் மொழி உலகின் மிக பழமையான மற்றும் முக்கியமான திராவிட மொழி குடும்பத்தைச் சேர்ந்த மொழியாகும். தென்னிந்தியாவில் பேசப்படும் தமிழ், தெலுங்கு, கன்னடம் மற்றும் மலையாளம் ஆகியவை முக்கிய திராவிட மொழிகளாகும். அளவீட்டில் இல்லை, not to scale என அடையாளம் காணப்பட்ட ஒரு முக்கிய நிலக்குறிப்பு எது? ஏ ரயில்வே விரகனூர் ரயில்வே விராக்னூர், பி அனுப்பானடி அனுப்பந்தி, சி டிவிஎஸ் தொழிற்சாலை டிவிஎஸ் ஃபேக்டரி, டி காந்தி ஹோட்டல் காந்தி ஹோட்டல். சரியான பதில் பி அனுப்பானடி அனுப்பந்தி. சரியான விடை பி சோகஸ்மேலி. தமிழ்நாடு பாடநூல் தரவுகளின்படி ஒரு குறிப்பிட்ட பகுதியை விளக்கும்போது அனுப்பானடி போன்ற இடங்கள் சரியான அளவீடு இன்றி not to scale விளக்கப்படங்களாக காட்டப்படுகின்றன. இடம் விட்டு இடம் மாறும் வேளாண்மைக்காக மரங்களை அகற்ற பயன்படுத்தப்படும் ஒரு முறை என்ன? ஏ கத்தரித்தல் ப்ரூனிங், பி உழுதல் பிளவுமிங், சி வெட்டி எரித்தல் ஃபெல்லிங் அண்ட் பர்னிங், டி நடுதல் டிரான்ஸ்பிளான்டிங். சரியான பதில் சி வெட்டி எரித்தல் ஃபெல்லிங் அண்ட் பர்னிங். இடம் விட்டு இடம் மாறும் வேளாண்மையில் ஷிஃப்டிங் கல்டிவேஷன் காடுகளில் உள்ள மரங்களை வெட்டி அவற்றை எரித்து அந்த சாம்பலை உரமாக பயன்படுத்தி விவசாயம் செய்வார்கள். பேரிடர் சுழற்சியின் எந்த கட்டம் பேரிடர் சூழ்நிலைகளுக்கு விரைவான பதிலளிப்பை செயல்படுத்துவதை உள்ளடக்கியது? ஏ தயார்நிலை preparedness, பி மீட்பு recovery, சி தணிப்பு mitigation, டி தடுப்பு prevention. சரியான பதில் ஏ தயார்நிலை preparedness. 10 தயார்நிலை preparedness என்பது பேரிடர் ஏற்படும் போது விரைவாகவும் திறமையாகவும் செயல்பட மக்களை தயார் செய்யும் கட்டமாகும். இதில் முன்னெச்சரிக்கை அமைப்புகள் மற்றும் பயிற்சி ஒத்திகைகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. அண்டார்டிகாவில் கோடைக்கால வெப்பநிலை தோராயமாக எவ்வளவு? ஏ -20°C, பி 10°C, சி 0°C, டி -10°C. சரியான பதில் சி 0°C. சரியான விடை சி சோகஸ்மேலி. அண்டார்டிகாவில் கோடைக்காலத்தில் டிசம்பர் முதல் பிப்ரவரி வரை வெப்பநிலை உறைநிலையை ஒட்டி 0°C வரை உயர்கிறது. இதுவே அந்த கண்டத்தின் மிக வெப்பமான காலமாக கருதப்படுகிறது. பின்வரும் நகரங்களில் வட அமெரிக்காவில் ஒரு முக்கியமான உள்நாட்டு துறைமுகமாக பட்டியலிடப்பட்டுள்ளது எது? ஏ சியாட்டில் சியாட்டில், பி மியாமி மயமி, சி லாஸ் ஏஞ்சல்ஸ் லாஸ் ஆஞ்சலிஸ், டி கியூபெக் நகரம் கியூபெக் சிட்டி. சரியான பதில் டி கியூபெக் நகரம் கியூபெக் சிட்டி. 3 கியூபெக் நகரம் செயின்ட் லாரன்ஸ் ஆற்றின் கரையில் அமைந்துள்ள ஒரு முக்கியமான உள்நாட்டு துறைமுகமாகும். இது அட்லாண்டிக் பெருங்கடலை வட அமெரிக்காவின் உட்பகுதியுடன் இணைக்கிறது. மற்றவை ஏன் தவறு? ஏ சியாட்டில் ஒரு கடலோர துறைமுகமாகும், உள்நாட்டு துறைமுகம் அல்ல. தென் அமெரிக்காவில் பருத்தியின் இரண்டாவது மிக முக்கியமான உற்பத்தியாளர் நாடு எது? ஏ ஈக்வடார் இக்குவெடா, பி பிரேசில் பிரேசில், சி வெனிசுலா வெனசுவேலா, டி பெரு பெரு. சரியான பதில் பி பிரேசில் பிரேசில். சரியான விடை பி சோகஸ்மேலி. தென் அமெரிக்காவில் பிரேசில் பருத்தி உற்பத்தியில் இரண்டாவது முக்கிய நாடாக திகழ்கிறது. இங்குள்ள தட்பவெப்பநிலை மற்றும் மண் வளம் பருத்தி விளைச்சலுக்கு மிகவும் ஏற்றதாக உள்ளது. திரான்சிமயமலையின் மைய பகுதியில் அதன் தோராயமான அகலம் என்ன? ஏ 50 கிலோமீட்டர், பி 225 கிலோமீட்டர், சி 40 கிலோமீட்டர், டி 100 கிலோமீட்டர். சரியான பதில் பி 225 கிலோமீட்டர். சரியான விடை பி 225 கிலோமீட்டர். திரான்சிமயமலை அல்லது திபெத் இமயமலை அதன் மைய பகுதியில் சுமார் 225 கிலோமீட்டர் அகலத்தை கொண்டுள்ளது. இதன் ஓரங்களில் இதன் அகலம் சுமார் 40 கிலோமீட்டர் ஆக குறைகிறது. தவறான விடைகள். ஏ 50 கிலோமீட்டர் என்பது மையப்பகுதியின் சரியான அகலம் அல்ல. தமிழ்நாட்டின் கிழக்கு எல்லையை குறிக்கும் புள்ளி எது? ஏ கோடியக்கரை பாயிண்ட் காலமியா, பி ஆனைமலை குன்றுகள் ஹில்ஸ் ஆஃப் அனைம்லாய்,
சி புதுச்சேரி புதுச்சேரி. டி கன்னியாகுமரி கன்னியாகுமாரி. சரியான பதில் ஏ கோடியக்கரை பாயிண்ட் காலிமியா. 6. தமிழ்நாட்டின் கிழக்கு கோடி முனையாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அமைந்துள்ள கோடியக்கரை பாயிண்ட் காலிமியா கருதப்படுகிறது. இது வங்காள விரிகுடா மற்றும் பாக்கு நீரிணை சந்திக்கும் இடத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய வனவிலங்கு சரணாலயமாகும். பால் பண்ணை என்பது எதை குறிக்கிறது? ஏ முட்டைகளுக்காக கோழிகளை வளர்ப்பது. பி தீவனத்திற்காக தானியங்களை வளர்ப்பது. சி கரும்பு பயிரிடுவது. டி பாலுக்காக கால்நடைகளை வளர்ப்பது. சரியான பதில் டி பாலுக்காக கால்நடைகளை வளர்ப்பது. 1. பால் பண்ணை என்பது பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்களை பெறுவதற்காக பசுக்கள் மற்றும் எருமைகள் போன்ற கால்நடைகளை வளர்ப்பதை குறிக்கிறது. இது வணிக ரீதியான கால்நடை வளர்ப்பின் ஒரு முக்கிய அங்கமாகும். 2. நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?